வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். நமது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்பிஐ டிப்டி கவர்னர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாருங்க. இது உங்களுக்கு ரொம்பவும் அதிர்ச்சி தக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். நாம் இதுமாரி விஷயங்களை சொல்லும் பொழுது இந்த மாதிரியான ஒரு வீடியோ பதிவுகளை பார்ப்பவர்களே குறையாக இருக்கிறது. எனவே அட்லீஸ்ட் பார்க்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டும் என்பதற்காக தான் இதை கொடுக்கிறோம். மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி தான் பேச போகிறோம். கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு பீஸ் ஆஃப் கோடு. அது இட்ஸ் நாட் எ கரன்சி அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஒரு ஒரு அதனுடைய அண்டர்ஸ்கோர் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு மானிட்டரி ஸ்டெபிலிட்டி கிடையாது, ஒரு ஃபிஸ்கல் பாலிசி கிடையாது. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த ரவிசங்கர் என்ன சொல்கிறாருன்னா, இது ரியல் கரன்சி கிடையாது. ஏன்னா இதுக்கு ஒரு பேசிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மணியே கிடையாது. அப்படி எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? வாட் இஸ் பேசிக் ஃபியூச்சர்? இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபாய் நோட்டு இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? ஆர்பிஐ கவர்னர் ஒரு சைன் பண்ணுறாரு, பேங்க் அதை கேரண்டி பண்ணுது. ஏதாவது பிரச்சனை திருப்பி கொடுத்தா திருப்பி உங்களுக்கு வேறு புது நோட்டு கிடைக்குது. இதில் அப்படி கிடைக்குமோ? கிடையாது. ஸோ அதனால தான் இந்த பேசிக் ஃபியூச்சர் ஆஃப் மணி கிடையாது இதில். அது மாத்திரம் இல்லாமல் அவர் சொல்கிறது என்னென்னா, கிரிப்டோ கரன்சிங்கிறது ஒரு ஜஸ்ட் பீஸ் ஆஃப் கோடு. ஏன்னா இந்த பிளாக் செயினில் எல்லாமே ஏஐ வந்துருச்சுல, பிளாக் செயினை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அது ஒரு ஃபினான்ஷியல் அசட் ஆர் எனி கைண்ட் ஆஃப் அசட்டாக நீங்கள் எடுத்துக்கவே முடியாதுங்கிறார். ஏன்னா நம்ம ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்டை எடுக்கணும்னா ஏதாவது ஒரு அண்டர்லைன் அசட் இருக்கணும். இப்போ நீங்கள் இடிஎஃப்ல கோல்டு எடுத்திங்கன்னா கோல்டு இஸ் அண்டர்லைன். ஆர்இ8ல் எடுத்திங்கன்னா ரியல் எஸ்டேட் அது அண்டர்லைன். இப்போ நிஃப்டி 50 எடுத்திங்கன்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் அண்டர்லைன். அது மாதிரி ஏதாவது ஒரு அண்டர்லைன் இருக்கணும். ஒன்றுமே இல்லாமல் அதை எப்படி எடுத்துக்க முடியும்? ஃபினான்ஷியல் அசட்ஸாக சொல்லவே முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, கிரிப்டோ கரன்சி நோ இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ எதுவுமே கிடையாது. ஸோ தே ஆர் நாட், மெயினாக என்னென்னா நாட் பேக்டு பை த ப்ராமிஸ் டு பே. இப்போ நம்ம அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய் நோட்டெலாம் ப்ராமிஸ் டு பேன்னு இருக்கும். அதுமாதிரி எதுவுமே கிடையாது. அண்டு யாருமே இஷ்யூரும் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த வேல்யூங்கிறது பியூர்லி அது ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் தானே தவிர ஜென்ரலாக இட் இஸ் இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கேம்பிள் அப்படிம்பாங்க. ஓகே, அதனால் கிரிப்டோ ஆர் டிஜிட்டலாலும் சரி விர்ச்சுவல் கரன்சியாக எடுத்துட்டாலும் அது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின் இருக்குல்ல. அதாவது நம்ம ஒரு 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 அக்கௌண்ட் நோட்டில் வரிசையாக எழுதிட்டே வருவாங்க. 100 ரூபாய் 50 ரூபா செலவு, 10 ரூபா மறுபடியும் போட்டோம், 40 ரூபா செலவு. அதேமாதிரி டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின் நெட்ஒர்க்ஸில் ஒரு கண்ட்ரோல்டு பை ஒரு சென்ட்ரல் பேங்க்கும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இட் இஸ் கம்ப்ளீட்லி அ அன்ரெகுலேட்டட் ட்ரேடிங் ஆர் டிரான்சாக்டிங். இது ஒரு ஒரு இல்லீகல் வே ஆஃப் ஆக்டிவிட்டி. சச் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அட்ராக்ட்ஸ் ஒரு ஹெவி டாக்ஸேஷன். இன்கம் டேக்ஸில் ஹெவியாக அவங்க பே பண்ணணும். அது மாத்திரம் இல்லாமல் இது ஒரு ஒரு இல்லிசிட் பேமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதனுடைய ஃபெசிலிட்டேஷனை. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஒரு சர்க்குமென்ஷன் ஆஃப் ஒரு கேபிட்டல் மெஷரையும் பார்க்கும் பொழுது ஒரு ஸ்டேபிள் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் கன்சர்ன் ஃபார் த மானிட்டரி ஸ்டெபிலிட்டிக்கு, அந்த ஃபிஸ்கல் பாலிசி, பேங்கிங் இன்டர்மீடியேஷன், இது எதுலேயுமே அது வராது. ஸோ அதனால் கரன்சி ஆர் டெபாசிட்ஸ் ஒரு நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு ப்ராமிஸ் ஒரு ட்ரஸ்டட் இஷ்யூவர்லேருந்து வருது. அந்த இஷ்யூவர் யாராக இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கக்கூடியும், இல்லைனாக்க ஒரு ஒரு பாண்டுனாக்க இட் இஸ் இஷ்யூடு பை தி ஏஎம்சியாக இருக்கக்கூடும். அதேமாதிரி மணிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிரெடிட்டபிலிட்டியை டிரைவ் பண்ணி ஒரு சாவரின், அதான் கவர்மெண்ட்டோட பேக்கப்போடு இருக்கக்கூடிய வேல்யூ. 100 ரூபானா அதுக்கு 100 ரூபா வேல்யூ, 50 ரூபானா 50 ரூபா வேல்யூ. ஓகே, இங்கே ஒரு ஃபண்டமெண்டல் சேலஞ்சிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சிஸ் அது அதை நீங்கள் கிளைமும் பண்ண முடியாது. வெரி நேச்சர் ஆஃப் மணியாகவும் நீங்கள் அதை பார்க்க முடியாது. ஸோ அதனால் நோ அண்டர்லைங் வேல்யூ அட் ஆல் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அதனால் ஆர்பிஐ இது என்ன சொல்கிறாங்க, இது ஒரு பியூர் கேம்பிளிங். ஸோ அதனால் கிரிப்டோ ட்ரேடிங்கிறது ரியல் மணி கேம்பிளிங். அதனால் இதை நிறைய இந்த கிரிப்டோ கரன்சியை வச்சு பேக் பண்ணி ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறது, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாங்க, இப்போ நிறைய பேன் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஆகஸ்ட் 2025 பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரியல் மணி கேம் ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணாங்க. இந்த ப்ரொமோஷன் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன்
கேமிங் ஆக்டில். ஸோ இது வந்து என்ஃபோர்ஸ் ஃப்ரம் 1 அக்டோபர் 2025. அதுமாரி இந்த கிரிப்டோ கரன்சிஸ் பார்த்திங்கன்னா இந்த பிட்காயின் வந்து எனி அண்டர்லைன் கேஷ் ஃப்ளோவே கிடையாதுங்க. அதனால் அதை வந்து ஃபினான்ஷியல் அசட்ஸ் இல்லை அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு. நண்பர்களே, நீங்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட் நிறையா இருக்குது, அதில் வந்து முதலீடு செய்து உங்களோட முதலீடை வந்து க்ரியேட் பண்ணுங்கள், வெல்த் க்ரியேட் பண்ணுங்கள். தேவையில்லாத ஒரு ரெகுலேட்டட் பாடி இல்லாத ஒரு கரன்சியில் போயிட்டு கிரிப்டோவில் போயிட்டு மாட்டிக்காதீங்க. நன்றி, வணக்கம்.